ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Iqoo 15 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு வர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னு நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து 6.8 இன்ச் LTPO AMOLED டிஸ்பிளே. ஆமாங்க, கூட 144 ஹெர்ட்ஸ் ரிப்ஸ் எடுக்கிறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1800 நெட்ஸ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸில் வந்து 6000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளேன்னு காட்டி நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து 144 ஹெர்ட்ஸ் ரிப்ஸ் எடுக்கிறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, அதாவது மூவ்மெண்ட் ஸ்பீடு ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால நம்ம டிஸ்பிளே வந்து ஒரு லேக் ஆகாது, எந்த ஒரு இதுவும் ஆகாதுங்க, நல்லாவே இருக்குது. அடுத்தது பிரைட்னஸ் லெவலில் வந்து 6000 நெட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்துலையும், அதாவது சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போதும் கூட நல்லா டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா பிஜிஎம் விளையாடுறதுக்கு நம்ம டிஸ்பிளே நல்லாவே இருக்கும்னு, கேம் விளையாடுறதுக்கும் சரி, ப்ராசஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு தகுந்த டிஸ்பிளே கொடுக்கறனால நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா, இது நல்லாவே இருக்குங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க, 50 எம்பிக்கான அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க, 50 எம்பிக்கான டெல்ஃபோட்டோ கொடுக்குறாங்க. மூணுமே 50 எம்பிங்க வித் ஓஐ சப்போர்ட்டும் இருக்குது, இஐ சப்போர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு 4K வீடியோவே 60 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த 4K வீடியோ 60 எபிஸில் வந்து நம்மளுக்கு ஓஐஎஸ் சப்போர்ட்டும் இருக்குது, அதனால் வந்து ஷேக் இல்லாமல் வீடியோவை எடுத்துக்க முடியுங்க. ஓகேங்களா, அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் 4K வீடியோ 30 எபி ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இதுலேயும் ஓஎஸ் சப்போர்ட் இருக்குது, இதுலேயும் ஷேக் இல்லாமல் வீடியோ எடுத்துக்க முடியுங்க. டிஸ்பிளே வந்து நல்ல டிஸ்பிளே, கேமரா குவாலிட்டியும் ஒரு டீசெண்டாக நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப டாப் நாச்சு எதிர்பார்க்க முடியாது, ஒரு டீசெண்டான இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஓகேவான கேமரா குவாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 7000 mAh பேட்டரிங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அடுத்தது வயர்லெஸ் சார்ஜ் வந்து 40 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 7000 mAh பேட்டரிங்களா, மேசிவான பேட்டரிங்க. அது என்ன பெரிய பேட்டரி, எவ்வளோ பேட்டரி ஹெல்த் இருந்தாலுமே அதை குயிக்காக வந்து சார்ஜ் பண்ணணும், அதுக்காக 100 வாட்டுக்கான கொடுத்துக்கிறாங்க. அது வந்து சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்துருக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அதே போல் சார்ஜும் சீக்கிரம் ஆகிறதுனால நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் அடிங்க. அடுத்து 12GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. அடுத்து 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுங்க. இது வந்து பேசிக் வேரியண்ட்டுங்க. UFS 4.0 கொடுக்குறாங்க, 4.1 கொடுக்குறாங்க. அதனால் வந்து காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து இது வந்து பேசிக் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து இதோட ப்ராசஸ்னால தான் ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுதுங்க. இதோட ப்ராசஸ் Snapdragon 8 Elite Gen 5 அப்படிங்கிற புது ப்ராசஸ். ஆமாங்க, இப்போதைக்கு 2 ஃபோன் வந்து இந்த ப்ராசஸ் வந்துருக்குதுங்க. ஒன்று Iqoo 15, இன்னொன்று வந்து OnePlus 15. ரெண்டுமே 15 தான். ரெண்டுக்குமே இந்த ப்ராசஸ் இப்போ தான் வரப்போகுதுங்க. ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸ் ஒரு நல்ல ஃபார்வலான ப்ராசஸுங்க. இதோட அட்ரினோ வந்து 840 கொடுக்கறனால நல்லா இப்போதைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் நல்லா பெஸ்ட்டான ப்ராசஸ் கொண்ட ஃபோனு இதுவும் அந்த OnePlus 15 தான், ரெண்டும் தாங்க. இதோட திக்னஸ் வந்து 8.1 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால் வந்து 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் போட்டாலுமே ஒன்றும் ஆகாது சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு 16 தான் வரப்போகுதுங்க. ஆமாங்க, இப்போ வந்து எல்லாம் அப்கிரேட் ஆயாச்சு. இந்த ப்ராசஸ்க்கு இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆண்ட்ராய்டு 16 தான் வரப்போகுதுங்க. அடுத்து இதோட ப்ளஸ் பாயிண்டில் சொல்லிடுறேங்க. இதோட ப்ராசஸ், ஆமாங்க, பர்ஃபார்மன்ஸ். ஐக்யூனாக பர்ஃபார்மன்ஸ் தாங்க. அது கேமிங்காக ஒரு ஃபோனாக உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ஃபோன். இந்த வேரியண்ட் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. Iqoo 14, Iqoo 13 இந்த மாதிரிலாம் கேமிங்காக உருவாக்கப்பட்டது. அது அந்த வரிசையில் இந்த ஃபோனும் சொல்லாங்க. இதோட ப்ராசஸ் நல்லா இருக்குது, சிப் செட்டும் நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு கூலிங் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக சிப் கொடுத்துக்கிறனால இன்னும் நம்ம வந்து கூலிங் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாதுங்க. அடுத்து இதோட பேட்ரி ஹெல்த்து நல்லாவே இருக்குங்க. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேங்க. கேமராவும் கொஞ்சம் நல்ல கேமரா தாங்க. ஓகேங்களா, ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 55,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதே OnePlus, இதோட காம்படிட்டர் வந்து OnePlus 15, அது வந்து 65,000 to 70,000 வரதுனால இந்த பட்ஜெட் ஓரியன்ட்டில் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோன், கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோனுங்க. கேமர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கூட்டிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.